ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. டுடே மண்டே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இது போக பார்க்கும்போது காலத்தில் பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோ ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி பங்குகள் எல்லாமே சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 94 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 26,004 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 337 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் மூவ் ஆகுது. 84,900 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 435 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 58,953 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க்லாம் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. 58,900 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்குது. 58,942 அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. இதில் கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லா பேங்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது மாதிரி சில பேங்க்ஸ்லாம் 2.5% மேலே பாசிட்டிவ் வந்துச்சு. சில பேங்க்ஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை வச்சு இன்றைக்கி 2% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. சில ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அட் தி சேம் டைம் பேங்கிங் இண்டெக்ஸ் ஒரு ரெக்கார்ட் ஹையும் டச் பண்ணியிருக்குது. பட் இப்போதைக்கு பேங்க் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா கர்நாடகா பேங்க் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் கொஞ்சம் ரேலியாகி மேலே வந்துடுச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் கொஞ்சம் ரேலியாகி மேலே வந்துடுச்சு. பட் இப்போதைக்கு பேங்க் ஸ்டாக்ஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் ஃபண்டு போடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லாஸ்ட் மந்தில் ஐபிஓ மூலமாட்டு மட்டுமே 45,000 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 45,000 crores மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 13,500 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10 ஐபிஓ அக்டோபர் மாதத்தில் வந்ததில். இதில் கீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீ பார்க்கும்போது கனரா HSBC லைஃப் 1,808 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மிட்வெஸ்ட் 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரூபிகான் ரிசர்ச் 676 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 5,237 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக டாடா கேபிட்டல், லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்லேயும் அவங்களோட மாடஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. பட் டாடா கேபிட்டல், லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்லாம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் அதில் அப்ளை பண்ணி அனுபவப்பட்ட ஆள். பட் லென்ஸ்கார்ட்டில் எனக்கு அலாட் ஆகலை. டாடா கேபிட்டல் அலாட் ஆச்சு. அது இன்னும் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது ஐபிஓஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஓலா, பிஎஸ்சி, நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டாக்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸில் பெட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டிசிஎஸ், ஓலா எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிஎஸ்சியில் 6,089 கோடி மேசி இன்ஃப்ளோ நடந்திருக்குது. ஸோ ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.58 crore ஷேர் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக் இந்த டைமில் எல்லாமே பயங்கரமாக கிராஷ் தான் இருக்குது. ஒரு 25% கீழே தான் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ரீட்டைல் பர்ச்சேஸ் டிசிஎஸ் 4,531 கோடிக்கு டிசிஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது. ட்ரெண்ட் லிமிட்டடும் அதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரெண்டில் பார்க்கும்போது 1,752 கோடி ரீட்டைல் பையிங் நடந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிலையும் இதே பார்க்கும்போது 793 கோடிக்கு பையிங் நடந்திருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா கேபிஆர் மெல், சுஸ்லான் எனர்ஜி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஏஞ்சலோன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் ஃபண்டு வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். பட் சில ஸ்டாக்ஸில் ரீட்டைல் அவுட்ஃப்ளோவும் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்க்கும்போது 9,361 கோடிக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. அதானி பவரில் 2,229 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1,787 கோடிக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. டாடா ஸ்டீல், நெஸ்லே இந்தியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்பிசிசி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜார்க்கண்டில் 500 கோடி ஒர்த் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. அதானி குரூப் வந்து இந்தியன் பிக் பால் லீக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சீசனில் டெபியூட்டாட்டு தான் இவங்க உள்ளே போகிறாங்க. அது வந்து ஐபிபிஎல் அப்படிங்கிற ஒரு லீக் நடக்குது December 1 to 7 அந்த டைமில். இதில் கேடி ஜாதவ் இண்டோர் ஹால், இந்திரா காந்தி ஸ்டேடியம், நியூ டெல்லியில் வச்சு நடக்குது. ஸோ இதில் அதானி குழுமம் வந்து இந்தியன் பிக் பால் லீக் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் இன்றைக்கி 6% வரைக்கும் கிராஷ் ஆச்சு. 363 ரூபா போனது 372 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% நெகட்டிவில் தான் இருக்குது டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து அனாலிஸ்ட் சொல்கிறது மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும். இது போக எபிட்டா வந்து லாஸ்ட்டில் போகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஜேஎல்ஆர் கைடன்ஸும் கட் பண்ணியிருக்கிறாங்க. Q2 ரிசல்ட்ஸும் வீக்காக தான் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஜேஎல்ஆர் அந்த ஷட் டவுன். பட் ஃபெஸ்டிவ் சீசனில் பர்சனல் வெஹிக்கிளோட சேல்ஸும் நல்லா இருந்துச்சு டாடா மோட்டார்ஸில் பார்க்கும்போது பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். ஸோ இது போக கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிடுது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
ஸோ இது போக டாடா மோட்டார்ஸ் பர்சனல் வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணலாமான்னா சம் டைம் ஆஃப் பீரியட் வரைக்கும் இது இந்த ப்ரெஷரை தான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ரீசன் பார்க்கும்போது ஸ்டில் அந்த ஜேஎல்ஆரில் இருக்கிற ப்ரெஷர் ஒன்றில் சால்வ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஹெவி காம்படிஷன் அக்ராஸ் த வேர்ல்டு அவங்களுக்கு உருவாகுது. ஒரு பக்கம் பியூஐடி டெஸ்லாவே பார்த்தீங்கன்னா விரைவில் காலி பண்ணுவாங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ்க்கும் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இது போக நம்ம டொமஸ்டிக் லெவலில் இப்போது இந்தியாவில் பெருசாக பியூஐடியோட ரோல் இன்னும் பெருசாக ப்ளே ஆகலை. ஸோ அந்த ரோல் பெருசாக உள்ளே வரும்போது மேபி உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மேட்டர் இருக்குது. பட் மேபி இதில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸில். ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டோட சேல்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது ஜான்வரியில் 51 இருந்த வால்யூம் இப்போ பார்க்கும்போது 21 குறைஞ்சிருக்கு. செப்டம்பரில் 103 இருந்துச்சு வால்யூம். இதே வேல்யூவில் பார்க்கும்போது ஜான்வரியில் 762 கோடியாக இருக்குது. அது அப்படி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜூலையில் 1020 crores ஆகுது டிஜி கோல்டு சேல்ஸு. ஆகஸ்ட்டில் 1184 கோடி, செப்டம்பரில் 1410 கோடியாக இருக்குது. பட் அக்டோபரில் பார்க்கும்போது அது 550 கோடி அப்படியே குறையுது. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது செபியோட சில அப்டேட்ஸு. ஆக்சுவலி அந்த ரெகுலேட்டரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஜி கோல்டு நீங்கள் வாங்குறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த ரெகுலேட்டரியுமே அதை ரெகுலேட் பண்ணலை டிஜி கோல்டு சேல்ஸு. ஸோ நீங்கள் தான் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே அக்டோபரில் பார்க்கும்போது 60% அரௌண்ட் 60% டிஜி கோல்டோட சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டிஜி கோல்டு சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு 8 அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 20,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத்தை வந்து அக்டோபரில் பார்த்துருக்காங்க. இல்லை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது 55,383 கோடியாக இருக்குது அவங்களோட இன்ஃப்ளோ பார்க்கும்போது. இப்போ 12.60 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது அக்டோபரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 125 ஃபண்ட் ஹவுசஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐசிசி ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் 40,308 கோடி இன்ஃப்ளோ நடந்திருக்குது. 11.16 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 272 ஃபண்ட் ஸ்கீம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இவங்க 136 ஃபண்ட் ஸ்கீம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. 9.35 lakh crore இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். 39,888 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டில் 36,172 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 7.04 lakh crore இருக்குது. 198 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட் ஸ்கீம் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் 26,123 கோடி இன்ஃப்ளோ நடந்திருக்கு. 4.43 lakh crore இருக்குது. 226 ஸ்கீம்ஸ் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 24,599 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 3.62 lakh crore இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். 100 ஃபண்ட் ஸ்கீம் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் 23,543 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 5.83 lakh crore இருக்குது. 157 ஃபண்ட் ஸ்கீம் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 23,123 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்குது. 3.96 lakh crore இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். 102 ஃபண்ட்ஸ் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிவிஎஸ் மோட்டார் எடுத்து பார்க்கும்போது அவங்க தான் நவம்பர் 1 to 15 வரைக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஜான்வரி 1லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் பார்க்கும்போது 2,52,375 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த 15 நாளில் 10,344 யூனிட்ஸ் டிவிஎஸ் மோட்டார் விற்றுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ 13,717 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அவங்களும் அந்த வருஷத்தில் 2,38,937 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி 11,400 தேர்டு பொசிஷன். ஹீரோ மோட்டார் காப் 5,688 ஃபோர்த்து பொசிஷன். ஓல் எலக்ட்ரிக் 4,749 ஃபிஃப்த்து பொசிஷன். இது போக கிரீவ்ஸ் எலக்ட்ரிக், பகாஸ் ஆட்டோ, ரிவர் மொபிலிட்டி, கைனடிக் கிரீன், ரிவால்ட் மோட்டார்ஸ் இவங்களாம் அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோ மோட்டார் காப் அண்ட் ஏத்தர் எனர்ஜி இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. பட் அது எப்போ சேருவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன்னா டிவிஎஸ் மோட்டாரை நீங்கள் எடுத்துகிட்டு இதே ஹீரோ மோட்டார் காப் ப்ளஸ் ஏத்தர் எனர்ஜி இதை ஜாயின் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் டாப்பு. ஸோ என்ன நடக்குதுன்னு அது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்தால் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. 5,805 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 5,793 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது ஹீரோ மோட்டார் காப். இதுக்கு ரிசல்ட்ஸ் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ப்ளஸ் சேல்ஸும் ஒரு மேஜர் ரீசன். வால்யூம் டொமஸ்டிக் சேல்ஸ் வால்யூம் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஜேஎம் ஃபினான்ஷியல், மோட்டிலால் ஓஸ்வால், மார்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய ரீசன் இன்றைக்கி ஹீரோ மோட்டார் காப் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி இதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷ்ஷுனி மேலே போச்சு. 45 ரூபா 95 காசு போனது 7% வரைக்கும் பாசிட்டிவ் போனது. இப்போ 44 ரூபா 50 காசில் ட்ரேட் ஆகுது.
ஆக்சுவலி இவங்க 9270 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ப்ராஜெக்ட்ஸ் கவர் ஆகிறது NH27, NH731 இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். கிட்டத்தட்ட 366 கிலோமீட்டர்ஸ். 20 வருஷத்துக்கு என்னமோ இவங்க அந்த டோலை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் வர டோல் எல்லாமே இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இவங்களோட அசட் போர்ட்ஃபோலியோ 1 lakh crore அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டோல் ரெவன்யூ அசட் பேஸ் பார்க்கும்போது 20% இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. 90,000 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நாராயணா ஹிருதலயாவோட ஷேர் ப்ரைஸ் 1991 ரூபாவில் இருக்குது. 13% வரைக்கும் பாசிட்டிவ். 2011 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பங்கு நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா இருந்த பேஸில் இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் 50 DV ஹை போகலை. பட் இருந்தாலும் 50 DV ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு 300 ரூபா கிட்ட கம்மியாக ட்ரேட் ஆகுது. பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. ரிசல்ட்ஸ் பேசிஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது SKF இந்தியா இந்த ஸ்டாக் இன்றைக்கி 5% மேலே போயிருந்துச்சு. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கு அக்டோபரில் இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 1300 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வாங்கியிருக்காங்க. மிரே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 805 கோடி, ICICI Prudential 260 கோடி ஒர்த் ஆஃப் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஓன் பண்ணுற ஸ்டேக் 23.83% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து SKF இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. க்ரோவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கும் 10% மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு. இப்படி ரேலி ஆகிற பங்கு தான் நமக்கு IPOவில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. IPOவில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ரைஸ் பேண்ட்லேருந்து இப்போ பார்க்கும்போது 60% வரைக்கும் இந்த ஷேர் ரைஸ் ஆகிருக்கு க்ரோவோட ஷேர் ப்ரைஸு. பட் நமக்கு அன்லக்கி, நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 5% மேலே போயிருந்துச்சு. அவங்க ஃப்ளீட் எக்ஸ்பேன்ஷன் பிளானில் வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட அவைலபிள் சீட் கிலோமீட்டர்ஸு ட்ரிபிள் பண்ண போகிறாங்க இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்குது. ஆப்ரேஷனல் ஃபீட்டையும் டபுள் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 5% பாசிட்டிவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ப்ரீஷியஸ் மெட்டல் ஜுவல்லரி இம்போர்ட்டை வந்து April 30, 2026 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறாங்க ஜுவல்லரி இம்போர்ட்டு, மெட்டல் ஜுவல்லரி இம்போர்ட்டு. இந்த ப்ரீஷியஸ் மெட்டல் ஜுவல்லரி இம்போர்ட்டை ஏன் இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அவங்களோட டேட்டா படி பார்க்கும்போது கிராஸ் எக்ஸ்போர்ட் இந்த செக்மெண்ட்டில், அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுறது 19.2% விழுந்திருக்குது. $1.27 பில்லியன் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்மளோட கிராஸ் எக்ஸ்போர்ட்டும் 30.57% இயரானர் பேஸில் விழுந்திருக்கு. $2.17 பில்லியன் இருக்குது. இம்போர்ட்டும் விழுந்திருக்கு, எக்ஸ்போர்ட்டும் விழுந்திருக்கு. இதில் என்ன ஒன்றுனா US, யூரோப், சைனா இங்கே எல்லாமே டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டிமாண்ட் குறைஞ்சிருக்குது. அதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசன் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்து அதிகப்படியாட்டி இம்போர்ட் பண்ணோன்னா அதுவும் நமக்கு ரிஸ்க் ஆகும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இதை பண்ணியிருக்கதாட்டு முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு 17 ப்ராஜெக்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் PLI ஸ்கீம் வந்து 7172 கோடி ஒர்த் ஆஃப் இது வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்கிறாங்க இந்த எலக்ட்ரானிக் ஸ்கீமில். நெக்ஸ்ட் தைரோகார் டெக்னாலஜிஸ் போனஸ் இஷ்யூ 2:1 அந்த ரேஷியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 28 ரெக்கார்ட் டேட்டுன்னு மென்ஷன் ஆயிருக்குது. இது தைரோகார் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.